நாட்டாக்குடி கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வரும் இரு முதியவர்களுக்கு சமூக ஆர்வலர் உணவு வழங்கி வருகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டாக்குடி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் கிராம மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டனர். மேலும் இக்கிராமத்தில் கடந்த 8 மாதங்களில் 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அச்சத்தில் வாழ்ந்த முதியவர்களும் கிராமத்தை காலி செய்துவிட்டு உறவினர்கள் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர். இந்நிலையில் இது குறித்தான செய்திகள் வெளியானதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம், தெருவிளக்கு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், CCTV கேமராக்கள் அமைத்துக் கொடுத்துள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் கிராமத்தில் தனியாக வாழும் இரு முதியவர்களுக்கு ஒருவேளை உணவினை சமூக ஆர்வலர் ஒருவர் கடந்த 1 வார காலமாக சிவகங்கையில் இருந்து தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தின் மூலம் வழங்கி வருகிறார். அவருக்கு முதியவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஸோ இந்த மாதிரி நாட்டாக்குடிங்க அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு தன்னார்வலர்கள் பார்த்திங்கன்னா பேர் சொல்ல விரும்பலை, அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் கீப் பண்ணுங்கிறக்காண்டி பேர் சொல்லலை. அவங்க டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 250 குண்டான ஃபுட்டு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நாட்டின் 79ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருவொற்றியூர் அரசு ஜெயகோபால் கருவுடியா பள்ளியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கொடியேற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஜெயகோபால் கருவுடியா பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கோபி சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிலம்ப போட்டி நடைபெற்றது. மேலும் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஐநாக அணி மாவட்ட செயலாளர் ST சங்கர், திமுக மூத்த தலைவர் ராமநாதன், 5வது வட்ட செயலாளர் கோபி சொக்கலிங்கம், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் பங்கேற்றனர். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் அர்ச்சகர் வீட்டில் 107 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் கீழமலையின் தெருவைச் சேர்ந்தவர் ஞானமுத்துப்பட்டர். இவர் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த மாதம் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மனைவி பிரியா தாயார் வீட்டிற்கு சென்று மீண்டும் நேற்று காலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதற்குள் இருந்த தங்கம், வெள்ளி, வைரம் என மொத்தம் 107 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து பிரியா குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தியதே அதிமுக தான் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், வரி குறைப்பு என்ற பிரதமர் அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தூய்மை பணியாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் பேசியவர், தூய்மை பணியாளர் பிரச்சனையை வைத்து திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் என்றும் தூய்மை பணியாளர் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்வது அற்பமானது என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பேசியவர், தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தியதே அதிமுக தான் என்றும் அதிமுக ஆட்சியில் 15 மண்டலங்களில் 11 மண்டலங்கள் தூய்மை பணியாளர்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டனர் என தெரிவித்தார். தனியார் மயமாக்குவதற்கு மதுரையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் பலமுறை ஆர்ப்பாட்டம், சென்னையிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறோம். 182 அரசாணையை திரும்ப பெறணும். அந்த அரசாணைப்படி தான் இப்போ இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான். இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் மயப்படுத்தும் போது ஒரு வாய் திறக்கலையே. இது நான் திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. ஏன் இந்த அரசியல்? நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றி வைத்து சேவாதள அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமி, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தேசத்தில் இன்னும் பட்னிச்சாவு உள்ளது என்றும் பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் என்றும் உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆட்சி நடத்த வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாஜக அரசு மக்களிடம் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டார்கள் என்றும் தீவிரவாதத்தை எதிர்க்கும் ஒரே பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் தான் என பேசினார். இப்படிப்பட்ட பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும், உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சூளுரை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.